ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அற்புதங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆதி திருச்சபையில் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஸ்தேவான் சாதாரணமான நிலைமையில் இருந்து உயர்ந்தவர். முதல் சபையிலே உதவிக்காரராய் இருந்தவர். பந்தி விசாரிப்பை கவனிக்கும்படி நியமிக்கப்பட்டவர். அப்படி இருந்தும் கர்த்தர் ஸ்தேவானை வல்லமையாகவும் பலமாகவும் பயன்படுத்தினார். காரணம், ஸ்தேவான் மேல் தேவனுடைய நிறைவு இருந்தது. 3 காரியத்தில் அவர் நிறைந்திருந்தார். முதலாவது, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார் என்று அப்போஸ்தல நடபடிகள் 6:5 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது ஒரு அடிப்படை அனுபவம். ஆனால் எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்து ஜீவிப்பதே உன்னதமான அனுபவமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கும் பொழுது தேவ பலத்தாலும் கிருபை வரங்களினாலும் ஆவியின் வரங்களினாலும் நிரம்பி இருப்போம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் எருசலேமிலே காத்திருங்கள் என்றார். லூக்கா 24:49. நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் வல்லமையை பெறுவீர்கள். இரண்டாவதாக, ஸ்தேவான் விசுவாசத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். அப்போஸ்தல நடபடிகள் 6:8. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசத்தோட பண்ண வேண்டும். பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையோட கேட்க வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஸ்தேவான் கர்த்தரை விசுவாசத்தோடு பற்றி கொண்டார். விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் என்பதை அறிந்திருந்ததினாலே அந்த விசுவாசத்தை செயல்படுத்தி அற்புதங்களை செய்தார். நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்களேயானால் எந்த மலையும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. மூன்றாவதாக, ஸ்தேவான் வல்லமையினால் நிரம்பி இருந்தார். நம் ஒவ்வொருவருக்கும் வல்லமை தேவை. அபிஷேகத்தின் மூலமாக அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தல நடபடிகள் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அந்த வல்லமை பரலோகத்தின் வல்லமையாயும் தேவனுடைய வல்லமையாயும் இருக்கிறது. ஸ்தேவானை நிரப்பின அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்ப விரும்புகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக உங்களை நிரப்புவார். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாய கர்த்தர் அல்லவா? தேவ பிள்ளைகளே, ஸ்தேவானை பயன்படுத்தினவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உங்களையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவர்.
இன்றைய நினைவிற்கு மார்க் 16:20. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இன்றைய வேத வாசிப்பு காலை எஸ்ரா 3, 4 மற்றும் 5 அதிகாரங்கள், மாலை யோவான் 20 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை வல்லமையினால் நிரப்புவார். நீங்களும் அற்புதங்களை செய்வீர்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.